நீதிமொழிகள் 22:6 நல் வழியில் நடக்க பிள்ளைகளே பழக்கு, முதுமையில் இருக்கும் போதும் அவர்கள் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டாய். உனக்கு கொடுக்கும் மண்ணில் நெடுநாள் வாழ்வீர்கள். திருப்பாடல்கள் 113:14 ஆண்டவர் நம் இனத்தை பெருக செய்வார். திருப்பாடல்கள் 127:3 பிள்ளைகள் ஆண்டவர் அருள் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசு. திருப்பாடல்கள் 103:14 ஆண்டவரது நீதியோ பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். திருப்பாடல்கள் 22:6 உன் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் புடை சூழ்ந்து வரும். சரி, அடுத்து குடும்பத்தின் சாபங்கள். குடும்பமாக ஒரே ஆண்டவரை வணங்குவாயாக. குடும்பமாக ஆண்டவரின் திருநாட்களை அனுசரிப்பாயாக. குடும்பமாக இறைப்பணி செய்வாயாக. குடும்பமாக ஜெபம் செய்வாயாக. குடும்பமாக மகிழ்ந்திருப்பாயாக. பிறரை சொல்லாலும் செயலாலும் நடத்தியாலும் ஊக்குவிப்பாயாக. பிறரை மன்னித்து வாழ்வாயாக. பிறரை மதித்து நடப்பாயாக. பிறரை புரிந்து கொள்வாயாக. பிறரை அன்பு செய்வாயாக. குடும்ப உறவு என்பது தூய்மையான உறவு, அன்பான உறவு, அருள் சார்ந்த உறவு. இப்போது கூறிய இறை முத்துக்களின் துணையோடு குடும்ப உறவை பேணுவோம், சமூக உறவை காப்போம், பங்கு உறவை வளர்ப்போம், திருச்சபை தூணாய் திகழ்வோம். நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் முன்னிலையில் இப்பொழுது பைபிளை கரைத்து குடித்தவர்கள். பரிவு உள்ளது, அன்பு அழுக்காறு கொள்ளாது, பெருமை பேசாது, இருமாப்பு அடியாது, இளைவானதை செய்யாது, தன்னலத்தை தேடாது, சீற்றத்தைக்கு இடம் தராது, வரமம் வேக்காது, அநீதியை கண்டு மகிழுறாது, உண்மை கண்டு உளம் மகிழும், அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், பிறர் மேத்து நல்லனம் இழப்பது இல்லை, நம்பிக்கையில் தளர்வது இல்லை, அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். இறைவாக்கு அன்புக்கு என்றும் முடிவு இராது. இறைவாக்கு வரம் இருந்தாலும் அதுவும் ஒரு நாள் இல்லாமற் போகும். பரவச பேச்சு வரம் இருந்தாலும் அதுவும் முற்று போகும். அறிவு அது ஏனெனில் நமது அறிவு குறையுள்ளது, நான் வரைக்கும் இறைவாக்கும் குறையுள்ளது, நிறைய உழுது தூண்டும் போது குறையுள்ளது மறைந்துவிடும். நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையின் பேச்சு, குழந்தையின் மனநிலை, குழந்தையின் எண்ணம் கொண்டிருந்தேன். நான் பிறவினாய் வளர்ந்த பின்னர் குழந்தை குளிரை கலந்து விட்டேன். எப்பொழுது கண்ணாடியில் மங்களாக காண்கிறோம், அப்பொழுது முகமாய் காண்போம். எப்பொழுது அரைக்குறைய அறிகிறேன், அப்பொழுது கடவுள் அறிவது போல் நானும்
அறிவேன். எனவே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகிய மூணுமே நிலையா உள்ளன. தலை சிறந்தது அன்பே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும்